ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளுடைய சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு வருகின்ற ஆடித்திருவிழாவுனா ஆடிப்பெருக்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சுமுகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமர் நெஞ்சில் வெயில் தோன்றும் நெஞ்சில் உருகால் நினைக்க இருகாலும் தோன்றும் முருகாசரணம் கந்தாசனம் என்று ஓதுவோர் முன் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துக்கும் நிறைய திருவிழாக்கள் உண்டு, ஒவ்வொரு விதமான பண்டிகைகள் உண்டு. அதுவும் ரொம்ப முக்கியமாக ஆடி மாதத்தில் நிறைய திருவிழாக்கள் உண்டு, அம்பாள் வழிபாடு உண்டு. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு திருவிழா வந்து ஆடிப்பெருக்கு. இந்த ஆடிப்பெருக்கு நமக்கு என்றைக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி திங்கக்கிழமை நமக்கு வருது. அடுத்த வர திங்கக்கிழமை நமக்கு வந்து ஆடிப்பெருக்கு வருது. இந்த ஆடிப்பெருக்கோட சிறப்பு என்ன, இந்த நாளில் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், என்ன தான தர்மங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் வந்து நமக்கு நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மெய்ப்பிக்கும் வகையாக நீர்நிலைகளை வழிபாடு செய்யணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகஸ்திய கமண்டலத்தில் இருந்த காவிரி நீரை விநாயகப் பெருமான் தட்டி விட்டு அந்த காவிரி பொங்கி பெருகி வந்த நாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு தனி வரலாறாகவே சொல்லப்படுகிறது. அந்த நாள் தான் ஆடிப்பெருக்கு. நம்ம தண்ணியை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் இல்லாமல் நம்மளால் எந்த வேலையும் பார்க்க முடியாது. நம்ம குளிக்கிறதோ, நம்மளோட அன்றாட தேவைகளை நிறைவேற்றதோ, ரொம்ப முக்கியமாக விவசாயம் பார்க்குறதோ, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் நமக்கு தண்ணி தேவைப்படுது. தண்ணி இல்லாமல் நம்மளால் எந்த வேலைகளும் பார்க்க முடியாது. அப்போது மனித வாழ்க்கைக்கு தண்ணீர் அப்படின்றது ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம் இல்லையா? அப்போ அந்த தண்ணீருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு விதம் தான். ஏன்னா நம்மளுடைய இந்து மத கோட்பாடு அப்படின்றது பஞ்சபூதங்களின் அடிப்படையில் தான். இந்த உடலாக இருக்கட்டும், அது பஞ்சபூதத்தின் அடிப்படையில் அமைந்தால் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை முறையும் பஞ்சபூதத்தின் அடிப்படையில் அமைந்தது தான். நீர், நிலம், ஆகாயம், காற்று, பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் இல்லாமல் நம்மளுடைய இந்து மத வாழ்க்கையும் கிடையாது, நம்மளுடைய உடலமைப்பும் கிடையாது. அப்போ அந்த பஞ்சபூதங்களில் முதன்மையாக விளங்கக்கூடியது நீர். மனுஷனோட எல்லா தேவைக்கும் இந்த நீர் வந்து தேவைப்படும். இந்த நீருக்கு நன்றி தெரிவிக்கும் விழா தான் இந்த ஆடிப்பெருக்கு விழா. எல்லா ஊர்களையும் இந்த நீர்நிலைகளை வந்து பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு கொண்டாடக்கூடிய ஒரு விழா. அந்த நீருக்கு நம்ம நன்றி தெரிவிக்கணும். அப்போ தான் அந்த நீர் நம்மக்கிட்ட பல்கி பெருகி வந்து நம்மளுடைய எல்லா தேவையிலும் அந்த நீர் வந்து நிறைவேற்றும். இன்னும் ரொம்ப முக்கியமாக சொல்ல போனால், இப்போலாம் நமக்கு நிறைய மழை பெஞ்சிருக்கணும். ஆடி மாதத்தில் இருக்கும், கொஞ்சம் காற்றடிச்சு நிறைய மழைகள் பெஞ்சிட்ருக்கணும். ஆனால் இப்போ நிறைய வெயில் அடிக்குது. அப்போ இந்த காலச்சூழல்லாம் மாதிரி நமக்கு நிறைய மழை பெஞ்சு மண் வளமும் பயிர் வளமும் நமக்கு செலுத்து வளரணும், நம்மளுடைய உணவு பற்றாக்குறை தீரணும், விவசாயம் தலைக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கும் வந்து நமக்கு வந்து தண்ணீர் தேவைப்படுகிறது. அப்போது அந்த தண்ணீருக்கு நம்ம நன்றி தெரிவிக்கக்கூடிய விழா தான் இந்த ஆடிப்பெருக்கு விழா. நமக்கு வந்து திங்கக்கிழமை இந்த ஆடிப்பெருக்கு வருது. இந்த ஆடிப்பெருக்குக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கூட்டு வழிபாடாக செய்கிறது ரொம்ப விசேஷம். நிறைய ஊர்களில் இப்போலாம் வந்து நம்ம ஊர்லேயே வந்து ஆற்றுக்கு வந்து வைகை ஆற்றுக்கு ஆராதனைலாம் செய்கிறாங்க. நம்மளுடைய வடக்கு காசியில் பண்ணுற மாதிரி மாதம் பௌர்ணமிக்கு ஆராதனை பண்ணுறாங்க. அது ரொம்ப பெரிய நல்ல விஷயம். அது அங்கே ஒரு கூட்டு வழிபாடு செய்கிறாங்க. ஆடிப்பெருக்குக்கு பிரத்யேகமாகவே அதுவும் பண்ணுறாங்க. நிறைய சன்னியாசிகளை கூட்டு வந்து வச்சு மாலையில் வந்து அந்த ஆடிப்பெருக்குக்கு வைகைக்கு ஆராதனை செய்கிறாங்க. அதற்கப்புறமாக பார்த்தீங்கன்னா நிறைய நீர்நிலைகளை வந்து வழிபாடு செய்கிறாங்க. தெப்பக்குளத்தில் வழிபாடு செய்கிறாங்க. இது நம்ம வந்து நம்மளுடைய வீட்டில் எப்படி இந்த வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் போர் வாட்டர் தான் இருக்குது, இல்லை கார்பரேஷன் வாட்டர் இருக்கும். அந்த பைப் இருக்கு இல்லையா, அந்த தண்ணீர் பைப்பு, அந்த பைப்புக்கு ஒரு சந்தன குங்குமம் தடவி மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு அதற்கு பூ போட்டுட்டு அதுக்கு பூஜை பண்ணிவிட்டு மனசார வேண்டிக்கோங்க, இன்றைக்கி இருக்கிற மாதிரி என்றைக்கும் வற்றாத ஜீவநதியாக நீ இருந்து எங்கள் வாழ்க்கையை வந்து மேம்படுத்துமா அப்படின்னு சொல்லி அந்த கங்காதேவியை வேண்டிட்டு அந்த பூஜை பண்ணுங்கள். அதற்கப்புறமாக நம்மளுடைய பூஜை அறையில், இப்போ ஆடி மாதம் முழுக்கவே நம்ம பூஜை அறை சுத்தபத்தமாக வச்சுருப்போம், நிறைய தெய்வீக வழிபாடு செஞ்சுட்ருப்போம். நம்ம பூஜை அறையில் ஒரு நிறக்குளம் தண்ணி, ஒரு புது பானையோ அல்லது நிறகுடமோ ஒரு குடம் தண்ணி அங்கே வந்து வச்சு அந்த தண்ணிக்கு சந்தனம் வச்சு அந்த குடத்துக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு அதை மனசார வேண்டிக்கோங்க, இறைவா இன்றைக்கி மாதிரி என்றைக்கும் எங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் எங்களுடைய எல்லா வாழ்வாதாரத்துக்கும் இந்த தண்ணீரை வந்து கொடுப்பா, உன்னுடைய கங்காதேவி எங்களுக்கு கொடு சுவாமின்னு சொல்லிட்டு சுவாமிகிட்ட மனசார வேண்டி இந்த வழிபாடை செய்யுங்க. நிறைய வளர்ச்சிகளை சுவாமி தருவார். அதற்கப்புறமாக நம்ம கோவிலில் வந்து நிறைய ஆடிப்பெருக்குகளால் திருமாங்கல்யங்கள் பெருக்கி காட்டக்கூடிய நிகழ்வெல்லாம் நடக்கும். அதான் புதுமண தம்பதிகள் செய்வாங்க. அது போக பார்த்து இந்த ஆடிப்பெருக்கில் என்னெல்லாம் தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால், வளையல்கள் தானமாக கொடுக்கலாம், திருமாங்கல்யக்கரு தானமாக கொடுக்கலாம். உங்களால் முடிஞ்சால் உங்களுடைய கர்ம வினையை தீர்க்கக்கூடிய மிக உயர்ந்த உன்னதமான ஒரு தானம் அன்னதானம். அந்த அன்னதானத்தில் ரொம்ப முக்கியமாக தயிர் சாதம் உங்கள் கையால் சமைச்சு ஒரு 10 பேர் 15 பேருக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை நீங்கள் சமைச்சு அந்த கோவில் வாசலில் கூடிய ஏழை எளியவர்களுக்கு, தெருக்களில் கூடிய ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கும்போது உங்களுடைய கர்ம வினை தீரும். அது போக உங்கள் வாழ்க்கை இன்னும் மேம்படும். ஏன்னா உணவை மட்டும்தான் ஒரு மனிதர் வந்து போதும்னு சொல்லுவார், மற்ற எதையுமே ஒரு மனிதன் போதும்னு சொல்ல மாட்டான்.
சாப்பாடு தான் ஒரு அளவுக்கு மேலே சாப்பிடணும் நம்ம போதும்னு சொல்லுவோம். அதனால் அந்த சாப்பாடை நீங்கள் தானமாக கொடுக்கும்போது உங்கள் கர்ம வினை வந்து தீரும். பொதுவாகவே தானமாக நம்ம என்ன கொடுத்தாலும் சரி, அது புடவையோ வளையலோ திருமாங்கல்ய கயிறோ பணமோ பொருளோ நம்மளால் என்ன முடியுமோ அதை தானமாக கொடுக்கும்போது கொடுப்பவரின் கர்மவினை வாங்குவோர்கிட்ட போயிடும், இல்லை கொடுப்பவரின் கர்மவினை இறைவனுக்கு போயிடும்னு சொல்லுவாங்க. அதான் தானம் வந்து நிறைய கொடுக்கணும்னு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த நாளில், இந்த ஆடிப்பெருக்கு நாளில் இந்த மாதிரி சுவாமியை வழிபாடு செஞ்சுட்டு உங்களால் முடிஞ்சது வளையலோ திருமாங்கல்ய கயிறோ, இல்லை இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கேன் கூழ் காய்ச்சி ஊற்றலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கேன் அன்னதானம் கொடுக்கலாம். இதில் உங்களால் என்ன முடியுமோ அந்த தானத்தை கொடுத்து கங்காதேவி வழிபாடு செய்து நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கோங்க. உங்களுடைய எல்லா வேண்டுதலும் சுவாமி நிறைவேற்றி தருவார். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது முருகனடிமை ஸ்ரீ மீனாட்சி மைந்தன். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் உங்கள் நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வினதி விலங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு வேல், அதை வச்சு வழிபாடு செய்வதற்கு ஒரு கிண்ணம், ஒரு வேல்மாறல் புத்தகம் அல்லது சுப்பிரமணியர் புஜங்கம் அல்லது வந்து திருப்புகழ் புத்தகம் கொடுக்குறோம். இந்த மூணில் உங்களுக்கு எந்த புத்தகம் வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் டிஎம் பண்ணி எனக்கு வந்து உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க, உங்களுக்கு கொரியர் போட்டு விட்றோம். நன்றி, வணக்கம்.